அனைவருக்கும் வணக்கம். பகுதியை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். புது கவிதையில் ஈரோடு தமிழ் நண்பன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி பார்க்கலாம். அப்துல் ரஹ்மான் 1937 பிறந்திருக்காரு. 2017 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். சரியா? பிறந்த ஊர் மதுரை. இவர் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர். சரியா? மரபிலே போர்த்து புதுமையில் கணிந்தவர் யாருன்னு போன கிளாஸில் பார்த்துடணும். யாருன்னு சொல்லுங்கள். மரபிலே போர்த்து புதுமையில் கணிந்தவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் யார்? அப்துல் ரஹ்மான். கவிக்கோ என்னும் சிறப்பு பெயரை கொண்டவர். சரியா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான்னு சொல்லுவோம். வானம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ்துறை தலைவராகவும் தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவராகவும் இருந்தவர். சரியா? வானம்பாடி இஸ்லாமிய கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவராகவும் இருந்திருக்கிறார். சரியா? 2009 2011 வரைக்கும் தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவராகவும் வானம்பாடி இஸ்லாமிய கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்கார். ஆலாபனை என்னும் இவரின் கவிதை தொகுதிக்காக சாகித்ய அகாடமி விருதினை இவர் பெற்றிருக்காரு. 1999 ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நான் கலீல் கிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாருமே இல்லையே என்று ஏங்குவேன். அந்த ஏக்கம் இப்பொழுது இல்லை. அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார் என்றவர் கண்ணதாசன். கண்ணதாசன் யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு கவிஞன். அவரே ஒருத்தரை பாராட்டுறாருன்னா அப்துல் ரஹ்மான் ஐயாவை பற்றி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? நான் கலீல் கிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாருமே இல்லையே என ஏங்குவேன். அந்த ஏக்கம் இப்பொழுது எனக்கு இல்லை. ஏனென்றால் அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார். கலீல் கிப்ரான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், லெபனான் நாட்டை சார்ந்தவர். அவர் எழுத்துகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயா அப்துல் ரஹ்மானை சொல்கிறார். சரியா? இது ரொம்ப முக்கியமான மேற்கோள். யாரை சொன்னதுன்னு கேள்வி கேட்கப்படும். ஓகே, ஐயாவுடைய நூல்கள் பாருங்கள். நூல்களில் பெற்ற விருதுகள். சரியா? கவி அரசர் பாரி விருது குன்றைக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. சரியா? கவியரசர் விருது குன்றைக்குடி அடிகளார் 4-5 பேர் கொடுத்துருக்காரு. சரியா? நம்ம கவியரசனா கண்ணதாசன் மட்டும்தான் தெரியும். அப்துல் ரஹ்மானை கொடுத்துருக்காரு. நாமக்கல் கவிஞர் முடியரசன் இந்த மாதிரி 3 பேர் கொடுத்துருக்காரு. சரியா? கவியரசர் பாரி விருது குன்றைக்குடி அடிகளார் 1986 கொடுத்துருக்காரு. தமிழன்னை விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் விருது 1989 அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கும். கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு 1989. சரியா? கவியரசர் பாரி விருது யார் கொடுத்தா? குன்றைக்குடி அடிகளார். தமிழன்னை விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். பாரதிதாசன் விருது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு 1989. சரியா? அடுத்து கவிதை தொகுதிகள். பால்வீதி. ஓகேவா? பால்வீதி தான் ஐயாவுடைய முதல் படைப்பு. நேயர் விருப்பம், சுட்டு விரல், ஆலாபனை 1999 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பித்தன். சரியா? சொந்த சிறைகள் வசன கவிதை. இது சொந்த சிறைகள். நாம் அனைவரும் சொந்த சிறையை உருவாக்கி கொண்டு சிறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு வரி அந்த புத்தகத்தில் இருந்திருக்கும். பாலை நிலா, பூக்காலம், இறந்ததால் பிறந்தவன். இறப்பிலிருந்து தான் ஒரு பிறப்பு தொடங்குகிறது இல்லையா? நீலகேசியில் ஒரு பாடல் இருக்கும், இறந்து தான் பிறந்து கொண்டிருக்கிறான் மனிதன் சொல்லிட்டு. ஓகேவா? நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும்
இறந்து இறந்து பிறந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்படின்னு நீலகேசி பாடல் ஒன்று இருக்குது. நீலகேசி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இறந்ததால் பிறந்தவன் அப்துல் ரஹ்மான். கண்ணீரில் துளிகளுக்கு முகவரி இல்லை, கண்ணீர் துளிகளுக்கு முகவரி என்பது இல்லை என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. கட்டுரை நூல்கள் பார்த்தோன்னா முட்டைவாசிகள், விலங்குகள் இல்லா கவிதை, கரைகளே நதியாவது இல்லை, அவளுக்கு நிலா என்று பெயர். பாலை நிலான்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, அவளுக்கு நிலா என்று பெயர்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. விலங்குகள் இல்லா கவிதை, புது கவிதையை நம்ம விலங்குகள் இல்லா விளக்குகள் இல்லா கவிதைகள் நம்ம சொல்லுவோம், சரியா? அந்த விளக்குகள் இல்லா கவிதை என்ற பேரில் ஒரு கட்டுரையும் படிச்சிருக்காரு. முட்டை வாசிகள்னு ஒரு நூல், கரைகளே நதியாவது இல்லை. இந்த கரைகளே நதியாவது இல்லை, ஓகேவா? மேல் தெரிவதெல்லாம் உட்புறத்தின் அழகு அல்ல என்ற கருத்தை முன்வைத்து இதை எழுதியிருப்பார், சரியா? கட்டுரை நூல்கள் தான். பறவையின் பாதை, பறவையின் பாதை எவ்வளவு அழகானது, அது சென்ற போதும் திரும்பும் போதும் எந்த அசுத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை மனிதர்களைப் போல அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார், ஓகேவா? அந்த கவிதையில் இருக்கிற பறவையின் பாதை அப்படின்ற பேரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. தொலைபேசி கண்ணீர், கடவுளின் முகவரி, பூக்காலம், எம்மொழி செம்மொழி, ஓகேவா? எம்மொழி செம்மொழின்ற பேரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. காக்கைச்சோறு, காக்கைச்சோறு, பசி எந்த சாதி, பசி எந்த ஜாதின்னு எழுதுகிறார். உறங்கும் அழகி, சரியா? உறங்கும் அழகி. சிலந்தியின் வீடு, இது சிறகுகளின் நேரம், இது சிறகுகளின் நேரம், இது சிறகுகளின் நேரம். அடுத்து நூல்கள். மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல என்ற ஒரு நூல். முத்தமிழரின் முகவரி, முத்தமிழர்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்? கலைஞர் ஐயாவை பற்றி சொல்லுவோம் இல்லையா? முத்தமிழரின் முகவரின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. விதை போல் விழுந்தவன், ஓகேவா? விதை போல் விழுந்தவன் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. தீக்குச்சிகள்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, சரியா? ஐயாவோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இக்பால். இக்பால்ன்ற பேரை நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். இக்பால்ன்ற பேர் கொண்டவர் யார்? பாகிஸ்தானுக்கு பேர் வச்சவர், பாகிஸ்தானுக்கு பேர் வச்சவர் இக்பால் தான், சரியா? அது ஹிஸ்ட்ரியில். ஸோ அவர் இந்தியா விட்டு பிரியக்கூடாதுன்ற எண்ணத்தை முதலாக கொண்டவர் தான். ஆனால் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை அவர் எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார். ஒரு மகத்தான மனிதர் தான் இக்பாலும் கூட. தமிழ்நாட்டின் இக்பால் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் தான். வானத்தை வென்ற கவிஞன், சரியா? வானத்தை வென்ற கவிஞன். ஐயாவுடைய கவிதைகள்லாம் மெய்சிலிர்க்கக்கூடியது, சரியா? வானத்தை வென்ற கவிஞன், சூரிய கவிஞன், சூரிய கவிஞன், வானத்தை வென்ற கவிஞன். விண்மீன்களிடையே ஒரு முழுமதி, விண்மீன்களின் இடையே ஒரு முழுமதி. யாரு? அப்துல் ரஹ்மான். மேற்கோள் வரிகள் பால்வீதி என்ற கவிதை நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை. வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக? இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக? சமரச வேடமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம். சமரச வேடமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம். ரொம்ப அழகான ஒரு கவிதை. கற்றே நின்றாய் கற்றாயா,
வெறும் காகிதம் தின்பது கவிதை கல்வி அல்ல. பெற்றேன் என்பாய் பெற்றாயா? எதை பெற்றாய்? வெறும் பிள்ளைகள் பெறுவதில்லை. 11th புத்தகத்தில் தொலைந்து போனவர்கள்ன்ற ஒரு லெசனில் அவரை பற்றி பேசியிருக்கோம். கவிதைகள் எழுதியிருப்பார். கண்ணாடியால் செய்யப்பட்டதோ இதயம், எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் உடைந்து போய் விடுகின்றன. வசந்தம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, நான் ஒரு பாலைவனம். இதெல்லாம் ஐயாவுடைய கவிதைகள். சொல்லிகிட்டே போகலாம். ஐயாவுடைய கவிதைகள் ரொம்ப நீண்டது. சரியா? மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர்னு சும்மாவா சொல்கிறோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.